ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி. தர்ஷினி சண்முகன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். வணக்கம், வாருங்கள். இனியகாலை உற்சாகமான வணக்கம் மணிமிக்க இனியகாலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பார்ட்டி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 238. இன்று 3/3/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 20ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மேளவம் வலியுறுத்தும் ஆண்டு 2026. மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதமான மார்ச் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பார்ட்டி என்றைய குரல். அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்ற திருக்குறளின் விளக்கம், பிறனுடைய பழிகளை அவனை காணாத விடத்து கூறுபவன் தன்னுடைய பல பழிகளுக்குள்ளும் வருந்தும் உடையவைகளை அறிந்து அவனால் சொல்லப்படுவான் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி, நோயினால் உடம்பு மெலிவதை காட்டிலும் நோன்பினால் மெலிவது நல்லது என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 238. உற்சாகமாய் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லோரையும் இணைந்து பயிற்சியோட தொடர்கிற எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் மீண்டுமாய் பாமுகத்தளத்திற்கும் மிக்க நன்றி இதனை கூறி, இன்று நான் சொல்லியிருந்த மாதிரி இளையோர் யோகாவில 11 ஆசனங்களுக்கு மேல செய்திருந்தாலும் நாங்கள் வீரபத்ர ஆசனம் என்ற ஆசனத்தை செய்ய தொடங்கி இருக்கிறோம். அதுல 3-4 நிலைகள் சொல்லித்தாரேன் என்று சொல்லியிருந்தேன். இன்று முதலாவது நிலை எல்லாருக்குமே தெரியும். இன்று 2வது நிலை நல்ல வல்ல சுலபம் என்று சொல்லலாம். அவ்வளவு சுலபமான பயிற்சி தான் இதுல கூட செய்கிறோம். நின்று செய்யக்கூடிய ஆசனங்களை தான் செய்து கொண்டு வரோம். நீங்களும் அதை செய்து பயனடைந்து கொள்ளலாம். உற்சாகமா இணைந்து கொள்ளுங்க. ஒடிப்பாங்கோட்டு உங்களை அன்போடு அழைத்த முடியும். எப்பவும் போல நாங்க உடலை தயார்படுத்தி கொள்ளுவோம். நிமிர்ந்து தூர இருங்கோ, கிட்ட இருக்காம எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கொள்ளுங்க. 10 தொடக்கம் 20 நிமிஷம் மனமான அந்த நாளை ஏற்றுக்கொள்ளுங்கோ. எங்களோட உடலை நினைத்து கொள்ளுங்கோ. ஒவ்வொரு உடல் அங்கங்களையும் நினைச்சு கொள்ளுங்கோ. கண்களை மூடிக்கொள்ளுங்கோ. நல்ல ஒரு காலை பொழுது. நேரம் இங்க சுவிஸ்ல 10 மணி ஆகுது, லண்டனில் 9 மணி. இந்த காலை பொழுதுல எனக்கு இத்தனை நாள் பயிற்சியை தொடர்ச்சியா செய்ய கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த நாளுக்கான அந்த நன்றியையும் உங்களுக்கு பிடித்த இறைவனையும் வணங்கி ஆரம்பிச்சு கொள்றதுதான் இந்த மூச்சு பயிற்சியோட சேர்ந்த ஆரம்ப நிலையா இருக்கு. சிறப்பு. ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. நல்ல வடிவா ஆடாம அசையாம உள்ளந்தண்ட நேர வச்சு கண்ணண்ட மடலை இருக்க மூடாம கழுத்தை மடிக்காம சின்முத்திர வினமினா பிடிச்சபடி இல்லைன்னா மடியில கைய வச்சபடி அப்படியே சந்தோஷமா சிரிச்சபடி எனக்கான நான் என்னுடைய உடல் உறுப்புக்காக நான் எடுத்துக்கொள்ற இந்த நேரம் எனக்கு நிறைவ தர வேணும். செய்யற பயிற்சிகள் எனக்கு உகந்ததா இருக்கணும். உகந்த பயிற்சிகளை தான் நான் இதுல செய்ய போறேன். முடிந்த அளவு தான் முயற்சி செய்ய போறேன். உங்களுக்கு பிடித்த இறைவனை வணங்கி ஆரம்பித்து கொள்ளலாம். சிறப்பு. மணிமோகன் அவர்கள் இணைந்திடுவார். நிச்சயமாக வீடியோல தெரிகிறார்கள். வடிவா தூர தள்ளி வச்சு செய்யுங்கோ. பெரிய உடையா போட்டுக்கொள்ளுங்கோ. நல்லா தூர வையுங்கோ. மணிக்கா உங்களோட வீடியோ சரியா வைப்படையில மேல் முகடுதான் தெரியுது. இப்போ எழும்பி கைகளை ஆட்டி துள்ளி அசைத்து ஓடும் நேரம் இது. நல்ல வடிவா தூர தள்ளி வச்சுட்டு வீடியோவை நல்ல வடிவா துள்ளுங்கோ. தாளம் அடியுங்கோ. ஓடுங்கோ. ஓட்டப்படி தோன்ற மாதிரி நல்லா சிரிச்சபடி சந்தோஷமா உதருங்கோ. நடவுங்கோ. எழும்புங்கோ. குனியுங்கோ. நிமிருங்கோ. துள்ளுங்கோ. கைத்தலாங்காலை நீங்காலையும் அசைச்சு கொள்ளுங்கோ. கெட்டியா. சிறப்பு. இப்ப நாங்க 10 தொப்புகள் ரெடி. அது நல்ல வடிவா இருந்து அனுபவிச்சு செய்யலாம். ஆறுதலா அவசரப்படாம இருந்து செய்யலாம். சரி, மூச்சோட செய்யணும். மூச்சோட எப்படி செய்யறது தியானடேசனர்களே?
இருக்கும்போது மூச்சை விட்டுட்டு வரும்போது மூச்சை இழுக்கணும். மிக நன்றி ஜானகி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. மணிமோகன் அவர்கள் அடுத்த வாட்டி செய்யும் போது ஒரு பக்கவாட்டுக்கு மாறி செய்யணும். நன்றி. இப்போ தலைக்கு தொப்புக்காரம் சில பயிற்சியை செய்யும் போது அதுக்காக சரி. இப்போ இடுப்புக்கு இடுப்புல கை வச்சு தலை புரிய வச்சு நல்ல வடிவா அடிமிந்து நின்னுங்க, உசாரா நின்னுங்க, நல்ல வடிவா கீழே குனிஞ்சு நல்லா அண்ணாந்து பாக்குற, நல்லா மூச்செடுத்து விட்டபடி கீழே குனியோணும், மூச்சு எடுத்துக்கொண்டு நல்லா அண்ணாந்து பாக்குற, கழுத்து பகுதி அப்படி எழுவிண்டோடும் விடும். சிறப்பு. இப்ப வலது பக்கம் வடிவா உடம்ப திருப்பாம கழுத்தை மட்டும் வலப்பக்கம் பார்க்கிறது, இடப்பக்கம் பார்க்கிறது, வலம் இடம், வலம் இடம். அதே போல வட்டம் வலது பக்கம் வட்டமா சுற்றுறது, இடுப்புல கை வச்சிருக்கோணும், கால்களை வடிவா தரையில அழுத்தி இருக்கணும், மடிக்க கூடாது, அப்படியே நாடி நெஞ்சில படுற மாதிரி வட்டமா மெதுவா சுத்தணும். மூச்சு சாதாரண மூச்சு, அவதிப்படாம அதை உள்ளெடுத்து வெளியில விடும், கஷ்டப்படுத்தாம. அதே போல மற்ற பக்கம் கண்களை மூடி அமைதியா செய்யறது. ஒவ்வொரு சின்ன பயிற்சியும் பெரிய நன்மைகள். கழுத்து ரோகணிக்கலாம். சிறப்பு. இப்ப கையுக்கு இடது காலம் முன்னுக்கு வையுங்கோ, வலது கால பின்னுக்கு வையுங்கோ. 2 கையையும் மாறி மாறி முன்னுக்கு நீந்துற மாதிரி செய்வோம். ஆனா கால் முன்னுக்கு இருக்கணும். இடது கால் முன்னுக்கு, வலது கால் பின்னுக்கு. அப்படியே நீச்சல் அடிக்கிற போல உடம்ப கொஞ்சம் வளைச்சு உங்களோட வசதிப்படி நோகடிக்காம செய்து கொள்ளுங்கோ. அதே பின்னுக்கு அப்படியே நின்று பின்பக்கமா நல்ல வடிவா நிமிந்து நின்று நல்லா கைகளை நீட்டி செய்யும். ஆறுதலா செய்தாலே போதும். சரி, இப்ப நாங்க இடது கால் வச்சுனாங்க. இனி வலது காலை முன்னுக்கு வச்சு இடது காலை பின்னுக்கு வச்சுட்டு அதே மாதிரி இப்ப முன்பக்கமா சுற்றுறது வந்துட்டா இதே போல முன்னுக்கு பின்னுக்கு இருந்து முன்னுக்கா. இப்ப 2 கை நீந்துவோம், 2 கையும் வரும். ஒரு கை முன்னுக்கு, ஒரு கை பின்னுக்கு வந்து அதே போல பின்னுக்கு. நன்றி. இப்போ டிஷும் டிஷும் நிமிந்து நின்று பின் உள்ளுக்கு மடிக்கிறோம், நீட்டுறோம், உள்ளுக்கு மடிக்கிறோம், நீட்டுறோம். நல்லா இறுக்கி மடிச்சிட்டு நல்லா முன்னுக்கு நீட்டுறோம். மூச்சை கவனத்துல வச்சு அப்படியே சுற்றி விடுறோம். முஷ்டி பிடிச்ச கையை அப்படியே உள்ளுக்கு சுத்தி விடுறோம், வெளியில சுத்தி விடுறோம். அப்படியே அந்த கையை கொண்டு வந்து தோல் மூட்டுல வச்சு தோல் மூட்டுக்குரிய பிடிச்சு மெதுவா நல்ல வடிவா ஒரு முன்பக்கமா ஒரு 5 எண்ணிக்கை, பின்பக்கமா ஒரு 5 எண்ணிக்கை. நல்லா மூச்சுல கவனம் செலுத்துங்கோ. மெதுவா நோகடிக்காம சிறப்பு. அப்படியே கைகளை உதறி கொள்ளுங்கோ, இலகுவா நில்லுங்கோ. சிறப்பு. அடிக்கைய தட்டுறோம், பக்கவாட்டு கைய தட்டுறோம், முழு கைய தட்டுறோம். நல்லா கொஞ்சம் சுள்ளுட எப்படி சொல்றது, சாதுவானாகவும் தட்டுறோம். ஒவ்வொரு விரலா நீவி விடுறோம், அன்போட ஆசையா நீவி விடுறோம். ஒவ்வொரு விரலோடையும் அப்படி ஒரு கிரீம் ஒண்ட கைய பிணைஞ்சு கழுவி போட்டுட்டு ஒரு கிரீம் ஒண்ட போடுற மாதிரி அப்படியே பிணைஞ்சு விடுறோம்.
புறக்கையுக்கு 4 அடி போடும் போதே அப்படியே முழு கையையும் தட்டி வைப்பார். மெதுவா முதல்ல இடக்கையை தட்டுவோம், பின்பு வலக்கை. நொந்தும் நோகாத மாதிரி மெதுவா ஒரு சின்ன அழுத்தம். அப்படியே உதறி விடுறோம். தடாசனம் மாதிரி பிடிச்சு நல்லா முன்னுக்கு பிரட்டி தள்ளிடலாம். சிறப்பு. கைகளை உதறி நிறைவு செய்யலாம். சிறப்பு. இப்ப இடது கை பெருவிரல வலது கை விரலால பொத்தி பிடிச்சு கொண்டு நல்ல வடிவா திரும்ப நல்லா பின்னுக்கு பார்க்கணும். ஒரு பக்கம் போகும்போது மூச்சு எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் போகும்போது மூச்சை விட்டபடி. இப்படியே இடுப்புக்கு பெரிய வட்டம். நல்ல வடிவா ஆறுதலா வலது பக்கமா ஒரு கொஞ்சம் வட்டங்கள், ஆனா பெரிய வட்டம். மணிமோகன் அவர்கள் கொஞ்சம் பின்னகணிக்க முடியுமா? நன்றி. இப்போ மற்ற பக்கம். சிறப்பு. நல்ல வடிவா. இனி 8 எழுத போறோம். 8 எழுதி கொள்ளும். ஒரு 3 தடவை முன்பக்கமாக, மற்ற பக்கமாக, பின்பக்கமாக ஒரு 8 வடிவா நிமிந்து கழிச்சு போடாம சரி. இப்ப உள்ளங்கைய கொண்டு வந்து முழங்கால வச்சுட்டு பார்வையை நேர வச்சு முழங்கால புரிய வச்சு காலை சேர்த்து செய்யக்கூடியாக்கள் சேர்த்து கொஞ்சம் இடவெளி விட்டு செய்யக்கூடியாக்கள். ஆனா பார்வை நேர இருக்கணும், ஒரு கதிரையில இருந்த மாதிரி இருக்க வேணும். நல்ல வடிவா மூச்சுல கவனம் செலுத்தி அதே மாதிரி மற்ற பக்கம் அப்படியே நிறைவு செய்ய மெதுவா கொண்டு வந்து நிமித்தி விட. சிறப்பு. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. விரல் குதி, விரல் குதி. நல்ல வடிவா ஆறுதலா ஒரு அழகா மெதுவா. சிறப்பு. இப்ப விரல்ல நடக்கிறோம். கையை உதறியபடி ஓடலாம் அல்லது நடக்கலாம். ஆனா விரல்ல குதி நல்ல வடிவா தூக்குப்பட்டு போறோம். உன்னி சரி. இப்ப குதியில நடக்க போறோம். நல்ல வடிவா காலை அழுத்தி உடல் பாரத்தை குதிக்கி கொடுக்கணும். இப்ப பக்கவாட்டுக்கு இப்ப உள்ளுக்க சவட்டி மெதுவா சிறப்பு. மறுபடியும் விரல் குதி ஆறுதலா காலை நோகடிச்சிடாம மெதுவா. நன்றி நன்றி. இப்ப நல்ல வடிவா கைய பின்னுக்கு வச்சுட்டு இந்த குதிய கொண்டு வந்து பின்னுக்கு தொட்டு உள்ளங்கையில தொடுற மாதிரி அல்லது கையில தொடும். சரி. இப்ப மெதுவா நின்று ஒரு கால துடி. இப்ப மற்ற முழங்கால 2 கையாலையும் பிடிக்க முன்னுக்கு வலிக்க முன்னு. இப்ப சரி. அப்படியே பிடிச்சிட்டு ஆடாம நில்லவோ. உதவி எடுத்துக்கொள்றார்கள். உதவி. சரி. நன்றி. இப்ப அப்படி கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு அந்த இந்த பயிற்சி செய்வோம் தானே, கொஞ்சம் சாதுவா குனிஞ்சு மேல கீழே மாறி மாறி கை, ஆனா காதோரம் கை பெற வேணும். நல்லபடி சந்தோஷமா செய்து பாருங்க. கொஞ்சம் குனிய வேணும். அது முன்பக்க வளைவா இருக்கும். திரிகோணாசனம் 3வது நிலை. யாருக்கு தெரியும்? கையெட்டணும். 3வது நிலை
ஜெயமலர் அவர்கள் ஒரு கசைதை ஆட்டும் இதுவா இருக்கும். ஜெயமலர் அவர்கள் செய்கிறார்கள். சரி. இப்ப அந்த நிலை. நன்றி ஜெயமலர் அக்கா, பல வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க 3வது நிலை திரிகோணாசனம் செய்யணும். அப்ப எல்லாருக்கும் அது தெரியும். அது என்னென்று வரும்? சின்ன துள்ளல் அல்லது கால அகலமா வச்சுட்டு உள்ளங்கைய கொண்டு வந்து நடுவில வைக்கணும், அல்லது விரலை கொண்டு போய் கீழே தொடுவோம். நடுவில உள்ளங்கையை அழுத்தி வைக்க முடியாதத விரலை தொடுவோம் போதும். மற்ற கைய மேல வைக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 அப்படி மெதுவா எழும்பி கைய பக்கவாட்டை கொண்டு வந்து சின்ன துள்ளலோட நிறைவு செய்யலாம், அல்ல கால்களை மெதுவா ஒன்று செய்யலாம். இப்ப மற்ற பக்கம் முதல்ல நாங்க வலது கை வச்சு நாங்கள் இப்ப இடது கை ரெடி. துள்ளல், இடது கையை கொண்டு போய் வையுங்க நடுவில, முன்னுக்கு மெதுவா குனிஞ்சு மற்ற கை மேல. 1 மேல பார்க்க 2 3 4 5 6 7 8 மெதுவா எழும்பி இந்த கைய பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு துள்ளி நிறைய செய்யணும். இப்ப நாங்க செய்த ஆசனம் என்ன பத்மினி ஆண்டி? ஆசனம் 2 3 திரிகோணாசனம் 3வது நிலை. சரியா? இல்ல 3வது நிலை. இப்ப நாங்க இன்னைக்கு வீரபத்ராசனத்துல 2வது நிலை சொல்லி தந்தான். அதுக்கு முதலாவது நிலையை செய்து 2வது நிலையை செய்வோம். முதலாவது நிலையும் அதே மாதிரி தானே. சின்ன துள்ளல், நேர பாருங்க, வலது கால் இருக்குத்தானே, வலது கால கைப்பக்கமா திருப்புங்க, கைப்பக்கத்துக்கு அப்படியே முழங்கால சரிச்சு எவ்வளவுதான் பார்வையை நீங்க கொண்டு வந்துடும். வலது கால் திருப்பியே பார்வையை கொண்டு வந்துடும். 1 2 3 4 5 நீ அப்படியே சரிஞ்சு போனாங்க, அப்படியே நிமிர்ந்து வாரம். வலது கால் அங்காளி பக்கம் நாங்க திருப்பினோம், அந்த காலை திருப்பும் போது பார்வையை நேர கொண்டு வாரம், சின்ன துள்ளலோட நிறைய செய்யும். இது ஒரு பக்கம். இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். ரெடி. இடது கால இடது கை பக்கம் திருப்புறோம். எந்த அங்கலாமி சரிய போறோம், அப்படியே மெதுவா சரியறோம், பார்வையும் அங்க வச்சுப்போம். 1 2 3 4 5 மெதுவா மேலெழும்புறோம், பார்வையையும் பாதத்தையும் நேரா கொண்டு வரோம், துள்ளி நிறைவு செய்யறோம். இப்ப நாங்க செய்த ஆசனம் என்னது ஜெயமல்ரக்கா? வீரபத்ராசனம். வீரபத்ராசனம் 1வது நிலை. சரி. அப்ப இதுல உங்களுக்கு கேள்வி இல்லை. இது இன்று நாங்க புதிதாய் கற்றுக்கொள்ள இருப்பது வீரபத்ராசனம் 2வது நிலை. எல்லாரும் தயார்தானே? அது எப்படி வேறுமென்று பாருங்க. இப்ப நிக்கிறோம். நின்ற நிலை ஆசனங்கள் தான் நாங்க செய்யறோம். நிக்கிறோம், சின்ன துள்ளலை செய்யறோம். முதல்ல கவனிங்க, அப்புறம் முடிஞ்சா அதுல செய்தோட செய்யக்கூடியாக்க செய்யலாம். நிச்சயமா அப்படியே வலது கால அங்காளி பக்கம் திருப்பினாங்க, திருப்பிட்டோம். காலம் இந்த கையும் அங்க பாக்குது, ஆனா பார்வை இங்கதான் இருக்கு இப்ப வரைக்கும். அப்படியே கொஞ்சமா சரீரம் சரிஞ்சு போட்டு அப்படியே நாங்க திரும்புறோம். இவ்வளவுதான். விளங்குதா? முதல்ல இப்படி சரிஞ்சு போய் நின்ற நாங்கள் இப்ப அப்படியே உடம்ப திருப்பி அந்த கால் பக்கத்துக்கு நிக்கலாம். விளங்கினதா வணிகா? சரி, இன்னொரு கசைது ஆற்றன். துள்ளுறோம், வலது கால வலது கை பக்கம் திருப்புறோம், பார்வையை நேர வச்சிருக்கிறோம், நிமிந்து நிக்கிறோம், முழங்கால வலது பக்கமா கொஞ்சம் மடிச்சு சரீரம் அப்படியே இங்காளி பக்கமா திரும்பி இங்க பார்க்கிறோம், பார்வையும் பஞ்சவாளியே நேர வந்துடும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கைக்கு நிக்கிறோம். பிறகு எப்படி திரும்பினமோ அப்படி வந்து காலையை திருப்பி துள்ள
சரி இதாக நினைக்கிறேன். ஏண்டி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, விளங்குதா ஏண்டி? ஓ, விளங்குச்சு, விளங்குச்சு. அப்ப நாங்க ஒரு முறை சேர்ந்து செய்வோம். மெதுவா செய்ய சொல்லித்தாரன். ஒரு சின்ன துள்ளல் கொள்ளுங்கோ, கைய வடிவா நீட்டுங்கோ, காலை வடிவா நேரா பார்க்க வைங்கோ, வலது காலை அந்த கைப்பக்கத்துக்கு திருப்புங்கோ. அப்படியே வலது காலை அப்படியே கொஞ்சம் சரிச்சு கொள்ளுங்கோ, உடம்பையும் சரிச்சு போங்கோ, பார்வையும் நேரம் இருக்கணும். இந்த கைய அப்படியே உடம்பை திருப்பி இங்காளி பக்கத்து அந்த வலது கால் பக்கம் சரிச்ச வேண்டும் அந்த பக்கத்துக்கு திரும்பி கை அப்படியே நிக்க வைக்க. 1 2 3 4 5 நிறைவு செய்யறது. அந்த கையை திருப்பின மாதிரி திரும்பி வந்துட்டு நிமிந்துட்டு முழங்கால மடிச்சு ரெடியா மேலே எடுத்துட்டு பாதத்தையும் முன்னுக்கு திருப்பிட்டு துள்ளி நிறைவு செய்ய. சரி, இன்னொரு இடது பக்கம் துள்ளல், இடது கால வலது கை பக்கம் திருப்புறோம், அப்படியே இடது கை பக்கம் சரிகிறோம், இடது பக்கம் சரிஞ்சு போட்டு அப்படியே திரும்புறோம், நேர பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 அப்படியே திருப்ப கையை நேர கொண்டு வாரோம், அப்படியே நிமிர்ந்து நிக்கிறோம், கால நேர திருப்புறோம், துள்ளி நிறைவு செய்யறோம். இதுல யாருக்கு இந்த ஆசனம் சொல்லி தந்த வடிவா விளங்கிறது? சரி, ஜெயமலர் ஒரு கசைதை ஆட்டுங்கோ. இன்னொரு ஆள் முயற்சி செய்யலாம். சரி, பத்மினி நவல விதியவர்களுமா சரி வரும் செய்தி ஆட்டுங்கோ. நெய் சரி செய்யலாம் பாருங்க. பத்மினி நவலவதியவர்களும் பார்ப்போம். கையை வைத்து காலை திருப்பி பார்வையும் அங்கே திருப்பி உடம்பை சாதுவாக சரித்து பின்னர் 2 கைகளையும் உடம்பையும் அதே பக்கத்துக்கு செய்யணும். நிறைவு செய்யறது. நிறைவு செய்ய கையை திருப்பி பார்வை முன்னெடுத்து காலை திருப்பி துள்ளி நிறைவு செய்ய. சிறப்பு. சரி, நேவிசனி என்ன வாழ்த்துக்கள் இது வரைக்கும். நேவிசனி என்ன செய்ய போறேன்னு சொன்னீங்க, எப்படி செய்யறது? இடது கால கையை விரித்தபடி வலது காலை இடது பக்கமாக சாய்த்தபடி இடது பக்கமாக வைத்தபடி மற்றபடி இந்த கையை இப்படி கொண்டு வந்து திருப்புறேன். 2-3 தடவை செய்யும் போது பயிற்சியில செய்யும் போது வரும். நன்றி நேவிசனி. இன்னொரு தரம் சொல்லி செய்வோம். சொல்லும் போது உங்களுக்கு வேற நினைக்கிறேன். இன்னொரு தரம் செய்துட்டு நாங்க நிறைவு கொண்டு வருவோம். முதல்ல கைகளை சேர்த்துருவோமோ எல்லாரும். நல்ல இலகுது. இப்ப நேர நீக்கிறோம். நேர 2 கொண்டு ஒரு துள்ளல் கொண்ட துள்ளிட்டான். சரி, வலது கால என்ன செய்யறோம், பாதத்தை அங்காளி பக்கம் திருப்பிட்டேன். இந்த பாதம் அப்படியே இருக்கும், கையும் அப்படியே இருக்கும். திருப்பின பாதத்து பக்கத்தை சரியிறான். அவ்வளவுதான். பார்வையும் அப்படியே நேர வச்சிருக்கிறோம். அப்படியே உடம்ப திருப்பி இங்க பாக்குறோம். இவ்வளவுதான். 1 2 3 4 5 அப்படியே உடம்ப திருப்பின உடம்ப திருப்ப கொண்டு வாரம். காலை சரிஞ்ச உடம்ப நேர நிமித்திரம். பாதத்தையும் முன்னுக்கு கொண்டு வாரம் முன்பக்கமா நிறைய செய்யலாம். இப்ப விளங்கி இருக்க நினைக்கிறேன். இப்ப மற்ற பக்கம் செய்ய போறேன். சொல்லுறம் இடது பக்கம், இடது கால் பாதத்தை அங்காளி பக்கம் திருப்புறம். திருப்பின இடது கால கொஞ்சமா சரீரம். அப்படியே கையையும் இங்க பாக்குறேன். இடது பக்கத்துக்கு வந்துட்டோம். நேரம் நின்றாங்க மற்ற பக்கத்துக்கு. 1 2 3 4 5 அப்படியே வந்துட்டு நிறைவு செய்கிறது. அப்படியே கையை திருப்பிட்டு அப்படியே காலை மடக்கி நிமித்திட்டு பாதத்தையும் நிமித்திட்டு நேர தொழிலை நிறைவு செய்கிறது. இது வீரபத்ராசனத்தின் 2வது நிலை. சிறப்பு.
வாழ்த்துக்கள். செய்ய செய்ய நிச்சயம் அது பழக்கத்துல வரும். மிக சிறப்பு. இப்போ ஓடி வாங்கும். கண் பயிற்சியை செய்து மூச்சு பயிற்சி செய்து ஓடி போவோம். நல்ல வடிவா நிமிர்ந்திருந்து கண்களுக்குரிய நேரம் கண்ணை மூடினபடி செய்து கொள்ளுங்க. முதல்ல மூடி அமைதியா இருக்க, மூடாம மெதுவா மூடி உள்ளுக்கு வட்டமா சுற்றுறது, வலது பக்கம் இடது பக்கமாக பார்க்கிறது, மேல கீழே எல்லாம் பார்க்கிறது, எல்லாவற்றையும் நிமிர்ந்திருந்து கண்ணை திறந்தபடி செய்ய போறோம். மேல பார்க்கிறோம், 3 வினாடிகள் அங்க நிக்கிறோம். பிறகு கீழே பார்க்கிறோம், 3 வினாடிகள் நிக்கிறோம். நல்லா வெளிய பெருசாக்கி வச்சிருந்து மேல வடிவா பார்க்கணும். கீழே அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம், வலம் இடம் வலம் இடம். வலது பக்கமாக ஒரு வட்டமா விழிகளால மட்டும், இடது பக்கமாக வட்டமா. கண்ணை திறந்து மூடுறோம். அப்படியே மூக்கின்ற நுனியில பெருவிரல அப்படியே மெதுவா கொண்டு போய் முன்னுக்கு கொண்டு விரல் நுனியில எங்கிட்ட பார்வைய வச்சிருக்கிறோம். அப்படியே கீழே விட்டு இடது பக்க கை இடது கட்ட விரலை உயர்த்தி இடது பக்கம் தலையை அசைக்காம கண்ணை மட்டும் கொண்டு போய் கொண்டு வரோம். சிறப்பு. அப்படியே வலது கை மேல, அப்படியே கீழே, நல்லா மேல கீழே. அப்படியே மூக்குக்கு கிட்ட பெருவிரலை கொண்டு வரோம். பார்வை விரல் நுனியில இருக்கு. நல்ல வடிவா ஆறுதலா செய்து கொள்ள வேண்டும். சரி, கண்ணை மூடினபடி இப்போ மூச்சு பயிற்சிக்கு போகலாம். முதல்ல அமைதியா இருக்கிறோம். மூக்க நல்ல வடிவா சேரி அதை தெளிவா வச்சிருக்கணும். ஒரு தனித்தன்மையாக இல்லாம நல்ல அமைதியா இருந்து நல்லா அவள் மூச்செடுத்து வாயால வெளியில விடுவோம். முதல்ல பஸ்திரிக்கா, நீங்க தொடர்ந்து செய்யும் போது அந்த பயிற்சியை இடைவெளி விட்டு விட்டு செய்யலாம். இப்ப நாசிகா முத்திரை பிடிச்சு இடது பக்க மூக்க அடைச்சு கொண்டு தனிய இடது மூக்கு துவாரத்தால எடுக்கிறது, வெளியில வருது. அதை மட்டும் இன்றைக்கு செய்வோம். இந்த வலது பக்கத்தை வடிவா பொத்தி கொள்ளுங்கோ. இடது பக்க மூக்கு துவாரத்துல நிறைய சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்படியே முழுக்க வெளியில விடுங்க. மறுபடியும் முழுக்க எடுங்க இடது பக்கத்தால. அது 3 எண்ணிக்கை. இப்ப இடது பக்க மூக்குத்துவாரத்தை நல்லா அழுத்தி பொத்துமோ, வலது பக்கத்தால உள்ளெடுத்து அதனாலேயே வெளியில விடுற வழி. இப்படி ஆரம்பத்திலையும் நாங்க மூச்சு பயிற்சி என்று வந்தோடனே முதல்ல கைகளை மடியில வச்சுட்டு நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்து வாயால வெளியில விட்டுட்டு ஆறுதலா, பிறகு பஸ்திரிக்கா பயிற்சி செய்துட்டு, பிறகு இந்த பயிற்சி ஒரு மூக்கு துவாரத்தால எடுத்து இடது பக்கத்தால அதே பயிற்சி செய்துட்டு தான் நாடி சுற்றிக்கு போகணும். இந்த மூக்கால எடுத்து அந்த மூக்கு, அந்த துவாரம் அந்த மூக்கு துவாரத்தால எடுத்து இந்த மூக்கு, அப்படி மெதுவா ஒவ்வொரு வடிவத்துல சுத்த செய்ய வேணும். அதை போக 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 பயிற்சியில வரும். நன்றி. இப்ப நாங்க கண்களை மூடி எங்களோட உடல் உறுப்போட பேசுறது, இதுதான் மிக முக்கியமான எங்களுக்கு தேவையான இடம். கண்களை மூடி நிம்மதியா அழகா சிரிச்சபடி சந்தோஷமா இருங்கோம். சின்முத்திரை பிடிக்கிறாக்கள் பிடிச்சு கொள்ளலாம். நிமிர்ந்திருக்கணும். கழுத்து மடிக்க கூடாது. முதுகு தன்னை நேரா வச்சிருக்கணும். சந்தோஷமா சிரிச்சபடி இருக்கணும். கண்களை மூடி நான் நல்ல கெட்டிக்காரு. இன்றைய நாள் பொழுதுக்கான எனது பயிற்சியை தொடர்ந்து பல காலமா நான் செய்து வர நிச்சயம் எனக்கு அது நல்லது
அளிக்கும், நல்ல பயன் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுமோ. என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் எல்லாம் சீரா இயங்குது. மூட்டுகளோ உங்களுடைய சுரப்பிகளோ எல்லாம் சரியா, ரத்தோட்டம் எல்லாமே சரியா இருக்கு. எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. நான் நல்ல உற்சாகமா இருக்கேன், நல்ல சந்தோஷமா இருக்கேன் என்று உங்களுக்குரிய வார்த்தைகளை போட்டு அந்த உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நினைச்சு கொள்ளுங்கோ. கண்களை மூடி சுவாசத்துல கவனம் செலுத்தி குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, கணக்கால் பின் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, தொடைப்பகுதி பின்பக்கமாக, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, முதுகெலும்புகள், முதுகில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளை நினைத்து, தோள்பட்டைகள் எல்லாம் நினைத்து, முழுமையான கைகள், எங்களுடைய முழங்கைகள், எங்களுடைய கைகள், விரல்கள், நகங்கள், ஒவ்வொரு விரல்கள், கைரேகைகள் மாதிரி மணிக்கட்டுகள், ஒவ்வொரு மூட்டுக்களையும் நினைத்து தோல் மூட்டுக்கு வந்து பின்பு பிறடி பக்கம், அதாவது பின் கழுத்து பக்கம், அப்படியே பின் உறுப்புகள் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து முழுமையான தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய தலைமுடி, ஒவ்வொரு தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து உச்சியில வரை நினைத்து நெற்றி, கண்கள், காதுகள், கன்னங்கள், விழிகள், செவிகள், முகத்துவாரங்கள், பற்கள், எங்களுடைய உதடுகள், நாடி, நாக்கு, உள்நாக்கு எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதி, முன் பகுதி, அதனுடைய எல்லா உள்ளுறுப்புகள், நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், முழுமையான வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி, முழங்கால் பகுதிக்குள்ள கீழ்ப்பகுதி, முன்பக்கமான கணுக்கால், முழுமையான பாதம், அத்தனை பாதத்தையும் முழுமையாக நினைத்து ஒவ்வொரு விரல்களாக நினைத்து நகங்கள், ஒவ்வொரு நகங்களையும் நினைத்து என்னுடைய உடலுறுப்புகள் அத்தனையும் நல்ல சீரா இயங்கிக் கொண்டிருக்குது. ரத்தோட்டம் சீரா இருக்குது. எல்லா மூட்டுகள், சுரப்பிகள் எல்லாமே சரிவர நடைபெறுகிறது. ஏதாவது இடத்த நோவோ வலியோ இருந்தால் அதை என்ன விட்டு போயிடணும் என்று பெருவிரலால் ஆட்டி அதை வெளியில போனோம். தேகமே தேற்றும் என்ற அறிவியலுடைய வாசகத்திலிருந்து நிச்சயமா அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மளுக்கு நலன் பலன் கிடைக்கும் என்று நிறைவாய் கூறி 2 உள்ளங்கைகளையும் முன்னுக்கு எடுத்து வடிவா ஒன்றோட ஒன்று உறைஞ்சி கண்களுக்கு மேல உள்ளங்கையை விட்டு 2வது தடவையாக மேல நிறைவாக மேல வைத்து கண்களுக்கு நோக்கி இருக்கும் போது விரல்கள் தெரியும். அந்த விரல்களினூடாக முதல் பார்வையை செலுத்தி 2 கைகளையும் விழித்து நிறைய செய்து கொள்ளலாம். ஒடிவன் இணைந்திருந்த அத்தனை முகவச்சதங்களுக்கும் மணிமுகனவர்களுக்கும் பாமுகத்திலும் நான் உங்களுக்கும் நன்றிதனை கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி சிறப்பான வாழ்த்துக்களும் கோரி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். இது வீரபத்ராசனம் 2வது நிலை. கஷ்டமா இருக்குது, திரும்ப முடியாம இருக்குது, அது மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு சின்ன பயிற்சி தான். இப்படி நிக்கிறோம், இப்படி திரும்புறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் செய்றீங்கன்றது பெரிய ஒரு விஷயம். அதுல ஒரு கஷ்டமும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி பிடிச்சிருக்கும், தொடர்ச்சியா செய்யுங்க என்று கேட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, விளங்கியிருக்கா? நன்றி சண்முகநாதன், நல்லா பிடிச்சிருக்குது. செய்கிற கொஞ்சம் எனக்கு அந்த முதல் பயிற்சி கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பாப்பம் செய்துவாங்க. மெல்ல மெல்ல செய்ய சில விட நோகம் பையனோ எனக்கு இப்ப செய்ய மற்றபடி எல்லாம் சிறப்பா இருந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சண்முகநாதர்களே உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். சகோதரி தர்ஷினி சண்முகநாதனுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி. நானும் பார்த்து கொண்டு செய்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு நன்றிகள். நன்றிகள் நன்றிகள் நன்றி. உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும். இவ்வளவு இடத்துல விளங்கினதால எங்களை சரியா விளங்கி இருக்க வேண்டிய தூரம் நின்று பார்க்க எங்களுக்கு தெரியாது. சொல்ற விதத்துல சரியா சொல்லி இருந்தேன்னு சொன்னா நிச்சயம் வந்து சுலபமா தான் இருக்க முடியும். திரும்பி எப்படி தெரிகிறது அது இந்த திரும்பேக்கா கழுத்து தானாவே திரும்ப நாங்கள் நேரா நிக்க வேணும். அது நாங்கள் திரும்பேக்கா கழுத்து தானா அது அந்த வழியே பார்வையை நாங்க முதல் தேவையில்லை. அது மாதிரி செய்யும். இல்ல அது இல்ல. அப்படி கையை திருப்பி கொண்டு அப்படியே போய் அப்படி அந்த காலுக்கு நேரே அந்த தலை வரும், மற்ற கை மற்ற பக்கம் சரியான இலகுதான்.
ஆனா நல்ல பயிற்சி அந்த வளைஞ்சு பூரா அந்த உடம்பு பழையக்க அந்த நேரி எல்லாத்துக்கும் நல்லதா திரும்பும் அந்த உடம்பு வந்து இப்படி திரும்பும் இந்த விளக்கம் திருப்பம் கொண்டு வரும் எல்லாமே நல்ல சிவாஜினியக்கா செய்த நீங்களோ குட் மிக சிறப்பான 3வது நிலை மிக மிக சிறப்பா இருந்தது. இரண்டாவது நிலை சிறப்பு. 3வது நிலை திரிகோணாசனம் செய்தாங்க. நாட்கள் எல்லாம் நல்லா விழு வர்றதுக்கு வடிவா தெரியுது. இதெல்லாம் இங்க எல்லாம் விழுவிண்டு அது பிடிக்கும். அது என்ன 3வது நிலை சிவாஜினியக்கா திரிகோணாசனம் செய்தாங்க. வீரபத்ராசனம் 2வது. குழப்பம் வேண்டாம் அதுல நிலைகள்ல கவனம் செலுத்தும். நன்றி நன்றி. முகநூலும் வேலை செய்கின்றது இப்பொழுது. சரி, கொஞ்சம் ஓட்டவும் நடை. எப்படி வாடியக்கா கீழே போய் இருந்து செய்யறீங்க? எப்படி அனுபவிக்கிறீங்க 2-3 நாட்களாக? இல்ல அது இதுல இருந்து செய்யறத விட உண்மையில அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எனக்கு செய்யக்கூடிய வசதி இருக்குன்றது. கை கால் எல்லாம் அழகா அசைக்கலாம். நமக்கு இது கதவு தாடி வர்றது அடிக்கடி எனக்கு கையில. தோப்பு கருணாம் அது மாதிரி பயிற்சி போடும்போது எங்களுக்கு ஏற்றபடி நாங்க நினைச்சு கொண்டு போட்டோம்னு சொன்னா ஒரு பக்கமா சரிஞ்சு ஒரு பக்கமாட்டுக்கு மாறணும்டா நாங்க டிவில இருக்கிறபடியால மட்டும்தான். தூர போய் நின்று செய்தாலே இன்னும் சிறப்பா இருக்கு. நன்றி வணக்கம் எல்லோருக்கும். தொடரும் நிகழ்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி. இந்த 2வது ஒரு தரம் நிலையை காட்டுங்க. எனக்கு அதுல தெரியுது இல்ல தூரத்துல நிக்கிறது தானே. என்னையும் அந்த முழுமையாக்கால கீழே வைக்கிறேன். சதுரையில தான் வச்சிருக்கேன். சரி, ஓகே பசங்க. ஓகே ஓகே. நினைக்கிறோம் எப்படி நினைச்சிட்டோம், துள்ளிட்டோம், கையில நெய் விரிச்சிட்டோம். இந்த வெள்ளத காலை இங்க திருப்பிட்டோம். அப்படியே முழங்கால சரிச்சு கீழே கொண்டு வந்துட்டோம். பார்வை இங்க நேரா தான் வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. மணிக்கூட கம்மி மாதிரி சரிஞ்சோ முன்னுக்கோ பின்னுக்கோ போகக்கூடாது. உங்களுக்கு எது நேரம் நினைக்கிறோம் அப்படி. ஆனா நிறைய செய்யும் இப்படியே திரும்புறோம். பிறகு இந்த முழங்கால் மடிப்பு எடுக்கிறோம். வலது கால முன்னுக்கு திருப்புறோம். அந்த திருப்பின கால துள்ளி. சரி, ஓகே. மணிக்கூட்டு திரும்பணும். அப்படி திரும்புறோம். இந்த கால நேர வச்சிருக்கிறேன். நேர நிற்கிறேன். இந்த இடது கால திருப்புறேன். ஆனா மடிக்கிடணும். இது திருப்பிட்டேன் அந்த பாதத்தை. அப்படியே கொஞ்சம் சரிக்கிறேன். பார்வையை நேர வச்சிருக்கிறேன். இப்படியே திருப்புறேன். நிறைவு செய்யறது இப்படி திரும்புறேன். முழங்கால மடிப்பு எடுக்கிறேன். கால நேர திருப்புற துள்ளி பாதம் திருப்புற பக்கம் தான் அந்த கால் மடிக்க வேணும். உடம்பையும் அங்க சரிக்க வேணும். அவ்வளவு சரியும் போது மாக முன்னுக்கா போய் சரியக்கூடாது. மெதுவா அப்படியே நிக்க வேணும். ஆனா நல்லா இருக்கு. பரதநாட்டிய ஸ்டைல்ல அது போகும். அப்படியே பார்வை நல்லா இருக்கு. சிவாஜினி அவர்கள் அந்த பார்வையை கவனிப்பார். எங்க பார்வை இருக்கு இல்ல நானும் அந்த முதல் நிலை மாதிரி கையத்தான் பார்த்துட்டு இருந்தேன். நேரா பார்க்கணும். இந்த பயிற்சியில வாங்கிக்க நான் யோசனை கட்டிக்கொள்ளும் போது பிடிச்ச பயிற்சி இதுதானே. இப்படி செய்துட்டு இந்த பயிற்சி இருக்குதானே, இது எனக்கு நல்ல விருப்பம். இது இப்படி போயிருக்கணும். இந்த மாதிரி இந்த துடைகள் எல்லாம் பார்வையே கீழே மட்டும் போறீங்க. இதான் எனக்கு வளரும் போது பிடிச்ச ஆசை. இது என்ன நிலை உண்டா? இது அப்படி முன்னுக்கு வந்து அப்படியே சரிகிறாரு. அது முதல்ல உண்டு. அது உண்டு. அதான் எனக்கு பிடிச்ச நிலை. அப்படியே கீழே அப்படியே போயிருப்பு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வேற. சில நிலைகள் செய்யும் போது அந்த உடம்பு நிலைகள் வடிவா இருக்கும். போகலாம்னு நினைக்கிறேன், ட்ரை பண்றேன். ஆனா இந்த கால் நல்லா இந்த ஒரு சேப்பா ஆறுதலா இறங்கும். அந்த மூச்சையும் விட்டு கொண்டு இறங்கினமண்டிக்க எங்களுக்கு அது உதவியா இருக்கு. கீழே போகணுமா? அழக பழக நல்லா வந்துடும். செய்து பாக்குறேன். கீழே போறது செய்துட்டு எப்படி செய்துட்டு அப்புறம் அப்படி போட்டு முதலாவது நிலைதான் போகலாம். தெரியல, கீழே தெரியாது. கீழே இல்ல இப்படி
இறங்காது. அதுக்கு முதல்ல நீங்க பயிற்சி எடுத்தீங்கடா, இப்படி இப்படி செய்து அது அந்த பின் கால் வந்து இறுக்கமே இருக்கும். அதே மாதிரி 2 பக்கம் பயிற்சி எடுத்துட்டு ஒரு பக்கத்துல நீங்க போயிட்டு அந்த வளர்ப்பு மடக்கிட்டு போதான் சுகமா சரி. அந்த காலை நல்ல இலகுவாக்கி எவ்வளவுக்கு வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. விழுந்து விழுந்து தலை உடைக்காம சிவாஜினி. இல்ல இப்ப நாங்க முதல்ல சுவர்ல பிடிச்சு கொண்டும் அப்படி அந்த காலை நான் அப்படி செய்யணும். ஒரு காலம் முன்னுக்கு ஒரு காலம் பின்னுக்கு வச்சு. சரி சரி, நேரம் போச்சு. நான் நேரத்துக்கு கவனிக்காம வச்சு கொண்டிருக்கிறேன். வஜிதா நேரம் போயிடுச்சு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் மறந்து போனேன். நன்றி வணக்கம். வஜிதா சொல்லி இருக்கலாம் ஒரு தரம். நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். 2 அடுத்த பயனும் பயிர்ந்தோ